Hello viewers, welcome to Tamil Saral. Today we are going to see past perfect tense. நம்ம ஆல்ரெடி tense பார்த்துட்டு இருக்கோம் நம்ம கிளாஸ்ல. Tenseனா என்னன்னு உங்களுக்கே தெரியும். Tenseனா time of an action. ஒரு நம்ம செய்யற செயலுடைய நேரம். எந்த டைம்ல அது நடக்குது? இறந்த காலத்துல நடந்ததா, நிகழ்காலத்துல நடக்குதா, இல்ல வருங்காலத்துல நடக்க போதா? எப்ப நடந்ததுன்றதை பேஸ் பண்ணி சொல்றது தான் என்னது? Tense. அதுதான் time of an action தான் என்னன்னு சொல்கிறோம் டென்ஸ் காலம் ஒரு செயலுடைய காலத்தை குறிக்கிறது தான் டென்ஸ் ஓகேவா ஸோ டென்ஸை நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் டென்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் அதில் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அதில் 4 டைப்ஸ் பார்த்தோம் சிம்பிள் ப்ரெசன்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இந்த 4 டைப்பும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அது நம்ம சேனலில் இருக்கும் நீங்கள் டவுட் இருந்தால் லிங்க்கில் போய் பார்த்துக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன சொன்னேன் இறந்த காலம் ஆல்ரெடி ஃபினிஷ்டு ஆக்ஷன்ஸ் ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறது தான் என்னது பாஸ்ட் டென்ஸ் அந்த பாஸ்ட் டென்ஸ்லேயும் அதே மாதிரி என்ன இருக்குது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்க மாதிரியே 4 டைப்ஸ் இருக்குது சிம்பிள் பாஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இதில் நம்ம சிம்பிள் பாஸ்ட்டும் பாஸ்ட் கண்டினியூஸும் பார்த்து முடிச்சிட்டோம் சிம்பிள் பாஸ்ட்டும் பாஸ்ட் கண்டினியூஸும் நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னது பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னென்னா ஒரு ஆக்ஷன் அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்ன கம்ப்ளீட்லி ஃபினிஷ்டு ஓகேவா அதுதான் என்னது பர்ஃபெக்ட் ஃபினிஷ்டு கம்ப்ளீட்லி ஒரு வேலையை நம்ம எந்த அளவுக்கு சரியாக பண்ணுறோமோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி இதில் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இண்டிகேட்ஸ் எ பாஸ்ட் ஆக்ஷன் விச் இஸ் கம்ப்ளீட்டட் பிஃபோர் அனதர் பாஸ்ட் ஆக்ஷன் அதாவது நம்ம ஒரு வேலை செஞ்சுருப்போம் பாஸ்ட் டென்ஸில் கொஞ்சம் ஒரு வேலை செஞ்சு முடிச்சிருப்போம் அந்த வேலை இன்னொரு வேலை முடியறதுக்கு முன்னாடி கரெக்டாக முடிஞ்சிருக்கும் அதாவது ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கும் ஒரு வேலை இன்னொரு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்த வேலையை முழுசாக முடிச்சுட்டு அடுத்த வேலை ஆரம்பிக்கிறது அதுதான் என்னது பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ் ஓகே தட் இஸ் இட் இண்டிகேட்ஸ் எ பாஸ்ட் ஆக்ஷன் விச் இஸ் கம்ப்ளீட்டட் பிஃபோர் அனதர் பாஸ்ட் ஆக்ஷன் இப்போது பாஸ்ட் டென்ஸ்னால் நான் ஆல்ரெடி சொன்னேன் ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயங்கள் இறந்த காலத்தில் நம்ம ஒரு வேலையை செஞ்சுருப்போம் அந்த வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு தான் அடுத்த வேலை ஆரம்பிச்சிடும் இன்னொரு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த வேலையை முழுசாக முடிச்சுட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறது என்னது பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ் அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பர்ஃபெக்ட்னால் ஒரு வேலையை எந்த அளவுக்கு நம்ம சரியாக துல்லியமாக முடிக்கிறோமோ அதுதான் பர்ஃபெக்ட் சொல்லுவாங்கன்ட்டு அதுதான் என்னது பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் அதே தான் ஒரு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி செஞ்சிட்டு இருந்த வேலையை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணுறது ஓகே இப்போது நம்ம எப்படி பாஸ்ட் டென்ஸில் என்ன யூஸ் பண்ணோன்னு பார்த்தோம் எப்படி ஃபார்மேட் யூஸ் பண்ணோம் அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ்னால் ஹெல்பிங் வேர்ப்ஸ் ப்ளஸ் verb plus ing யூஸ் பண்ணோன்னு பார்த்தோம் இப்போது அதே மாதிரி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணோன்னு பார்க்க போகிறோம் had ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால் என்னன்னு சொல்லியிருந்தேன் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த verb ஃபஸ்ட்டு ஃபார்ம் பேஸ் ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் பாஸ்ட் ஃபார்ம் அண்ட் தேர்ட் ஃபார்ம் என்னது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா பேஸ் ஃபார்ம் தான் ப்ரெசன்ட் ஃபார்ம் இதுலேயும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் had ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தட் இஸ் had ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த verb யூஸ் பண்ணோம் இதே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோன்னா has or have ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த verb யூஸ் பண்ணுவோம் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம பேஸ்ட் ஆன் த பர்சனல் ப்ரோனவுன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் has or have யூஸ் பண்ணுவோம் ஆனால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் த பர்சனல் ப்ரோனவுன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுவோம் had ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தட் இஸ் had ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த verb தட் இஸ் டேக்னா டேக் டுக் டேக்கன் தான் தேர்ட் ஃபார்ம் ஈட்னா ஈட்டு ஏட்டு ஈட்டன் இது irregular verbsக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு
இதே ரெகுலர் வேர்ப்ஸ்னால் என்ன பண்ணுவோம், இடி தான் ஆட் பண்ணுவோம் சொன்னேன். இடி ஐஇடி டி யூஸ் பண்ணி ஆட் பண்ணுறது என்னது ரெகுலர் வேர்ப் இல்லையா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பிளேடு பிளேடு, செகண்ட் ஃபார்ம் இதான் தேர்ட் ஃபார்மாக இருக்கும். டாக் டாக்டு டாக்டு, ஒர்க்கு ஒர்க்குடு ஒர்க்குடு, ப்ளே பிளேடு பிளேடு, ஸோ தேர்ட் ஃபார்ம். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஆஸ் யூஷுவல் எல்லாத்துலேயுமே இருக்கும். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகே, இப்போ ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஏன் சொல்கிறேன்னா ஆப்ஜெக்ட் இருக்கணும்னு இல்லை, ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட்னால் கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஆப்ஜெக்ட் இல்லாமல் கூட நம்மளால் சென்டென்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். உங்களுக்கு சென்டென்ஸ் பேட்டர்னில் நான் சொல்லியிருப்பேன். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் tense. Understand? Past perfect tense na it indicates a past action which is completed before another past action. ஓகே, ஒரு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி செஞ்சு இந்த வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். அதுதான் என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அந்த ஆக்ஷன் எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் நடந்திருக்கும். அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், தட் இஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். இப்போ இதுவும் வந்து அதே மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி எழுதணும், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி எழுதணும், கொஸ்டின் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும் ஒன்று தான். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். மெயினாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது இந்த மூணு தான். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பர்ஃபெக்டில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது ஹேடு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கரெக்டாக போட்டுருக்கீங்களா, அவ்வளோதான். ஏன்னா எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நீங்கள் போட போகிறது ஹேடு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். ஸோ சப்ஜெக்ட் வந்து ஷீ ஹேடு ஃபினிஷ்டு, ஷீ ஹேட் ஃபினிஷ்ட் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் என்ன இருந்தோ நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, ஷீ ஹேட் ஃபினிஷ்ட் ஹர் ஹோம்ஒர்க் லாஸ்ட் வீக் ஆர் ஷீ ஹேட் ஃபினிஷ்ட் ஹர் ஹோம்ஒர்க் எஸ்டர்டே. அது மாதிரி நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நீங்கள் பார்க்க போகிறது had plus the third form of the verb, that is past participle of the verb. Okay, next negative sentence. Negative sentence la onnum illa, extra நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், hadn't, that is had not. not தான் நம்ம வந்து என்னன்னு போட போறோம், hadn't னு யூஸ் பண்ண போறோம். ஓகே, so subject plus had plus not plus past participle plus rest of the sentence. அதுதான் இங்க நான் உங்களுக்கு எழுதும்போது subject plus hadn't னே போட்டேன். hadn't-ன்றது என்னது, had not, expansion of had not. hadn't-ன்றது வந்து hadn't-உடைய எக்ஸ்பென்ஷன் வந்து என்ன, had not. ஓகே, ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் had not ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். she had not finished her homework yesterday. that's all. ஓகே, ஸோ கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்ணோம், எல்லாமே வந்து நான் வந்து எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸில் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணோம் சொன்னேன். ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் சொன்னேன், இப்போ பாஸ்ட் டென்ஸில் ரெண்டு இதுவும் சொல்லும்போது என்ன பண்ணோம், அந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் வச்சு தான், அந்த பி ஃபார்ம் வேர்ப்ஸ் வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு அந்த பி ஃபார்ம் வேர்ப் போட்டு தான் என்ன பண்ணணும், கொஸ்டின் வந்து ஃபார்ம் பண்ணோம். அந்த மாதிரி இதில் நம்ம ஃபஸ்ட்டு போட போகிற பி ஃபார்ம் வேர்ப் என்னது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரே ஒரு பி ஃபார்ம் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், தட் இஸ் ஹேட். ஆக்சிலரி வேர்ப் ஒன்றே ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், அது என்னது, ஹேட். ஓகே, பி ஃபார்ம் வேர்ப்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் பார்த்தோம், பாஸ்ட் டென்ஸ்லையும் பார்த்தோம். ஈஸு, ஆமு, ஏரு, வாசு, வேறு. இதில் நம்ம வந்து ஹெல்பிங் வேர்பை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஹேட் யூஸ் பண்ணுறோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில். அந்த ஹேடை தான் நம்ம ஃபஸ்ட்டு போடணும். ஹேடு ப்ளஸ் அதுக்கடுத்து என்ன போடணும், சப்ஜெக்ட் போடணும், ப்ளஸ் பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகே, ஸோ ஹேட் ஷீ ஃபினிஷ்ட் ஹர் ஹோம்ஒர்க் எஸ்டர்டே, நேற்று அவள் ஹோம்ஒர்க் முடிச்சாலா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், கொஸ்டின். இதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஷீ ஹேட் கம் டு ஸ்கூல், ஷீ ஹேட் கம் டு த ஸ்கூல். கம் கேம் கம் வரும், கம் கேம் கம் வரும். அதனால் ஷீ ஹேட் கம் லேட் டு தி ஸ்கூல், அவள் லேட்டாக வந்தா ஸ்கூலுக்கு. I went there after I had completed the task. I went there after I had completed the task. நான் அங்கே போனேன், எப்போ போனேன், என் வேலையை முடிச்சிட்ட பிறகு நான் அங்கே போனேன். அதான் I went there after I had completed. அங்கே தான் நம்ம வந்து என்ன போட்டிருக்கோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். I went thereன்றது பாஸ்ட் சிம்பிள், I went thereன்றது என்னது, பாஸ்ட் சிம்பிள். பட் அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள், I went there after I had completed the
டாஸ்க். எனக்கு கொடுத்த வேலையை முடிச்சுட்டு நான் அங்கே போனேன் அப்படின்றது அதுக்கு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஷி ஹேடின் கம் லேட் டு த ஸ்கூல். சேம் சென்டென்ஸே நான் வந்து மாற்றி எழுதியிருக்கேன். அவள் ஸ்கூலுக்கு வரலை. ஷி ஹேடின் கம் டு த கம் லேட் டு தி ஸ்கூல். அவள் ஸ்கூலுக்கு லேட்டாக வரலை. ஐ ஹேடின் கம்ப்ளீட்டட் த டாஸ்க். நான் டாஸ்க்கு முடிக்கலை. ஐ ஹேடின்ட் கம்ப்ளீட்டட் த டாஸ்க். கொஸ்டின், ஹேட் ஷீ கம் லேட் டு த ஸ்கூல்? ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வச்சு எப்படி எழுதணுன்றதுக்கு தான் இப்போ நான் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஓகேவா? தென் ஹேட் யூ கம்ப்ளீட்டட் த டாஸ்க். ஸோ ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு மெயின். ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணோம், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணோம், கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்ணோன்றதில் அந்த ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ கேன் மேக் யுவர் ஓன் சென்டென்சஸ் யூஸிங் த ஸ்ட்ரக்சர். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ வாட் இஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றது இட் இண்டிகேட்ஸ் எ பாஸ்ட் ஆக்ஷன் which is completed before another past action. It indicates a past action which is completed before another past action. அதோட ஸ்ட்ரக்சர் என்ன? had plus past participle. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்ணணும், அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த கிளாஸில். இந்த செஷனில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.